பசுங்கணிகத்தின் பணிகள்: ஒளிச்சேர்க்கை, தரசம் சேமித்தல், கொழுப்பமில உற்பத்தி, லிப்பிடுகள் சேமிப்பு, பசுங்கணிம உருவாக்கம். ஒளிச்சேர்க்கைனா இது நம்ம பேசிக் தான் நமக்கு தெரியும். ஸோ ஒளிச்சேர்க்கையில் ஃபைனலாக நம்ம நடக்கிறது 6CO2 12H2O சேர்ந்து குளுக்கோஸ் ப்ளஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஸோ ஒளிச்சேர்க்கை முதன்மை நேர்மிகள் அப்படின்னா அது பச்சையம் A மட்டும்தான். அடுத்து துணை நேர்மிகள் ஏனைய நேர்மிகள் பச்சையம் B, கரோட்டினாய்டு இதெல்லாம் துணை நேர்மிகள். அந்த முதன்மை நிறைவுக்கு வினை மையம்னு பேர். அடுத்தடுத்த இருக்க நிறமிகளுக்கு ஏற்பி நிறமி மூலக்கூறுகள் அப்படின்றது பேர். இதெல்லாம் சேர்ந்தால் ஒளி தொகுப்பு அப்படின்னு பேர். ஸோ அடுத்து ஒளி சார்ந்த வினை, ஒளி சாராத வினை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதில் நடக்கும். ஒளி சார்ந்த வினை தைலகாய்டு முன்னாடி நடக்கும். இது சொன்னது யாருன்னா ராபின் ஹில். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏடிபி மற்றும் NADPH இதெல்லாம் உருவாகுது. இது ரெண்டும் சேர்ந்து அடுத்து ஒளி சாரா வினைக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் சேர்ந்து கார்போஹைட்ரேட்டாக மாறுது. இந்த இருட்டுக்குள்ளே தான் கார்லாம் வர மாதிரி காமிக்கும். ஸோ ஒளி சாரா வினைனா கார்போஹைட்ரேட்டு. இப்போ ஸ்ட்ரோமானாலே ஹோல்ஸாக இருக்க போகுது. ஸோ ஹோல்ஸ் தான் இருட்டு, அதுக்குள்ளே வருது. இதுக்கு பேர் கால்வின் சுழற்சி. ஒளி சாரா வினைக்கு பேர் கால்வின் சுழற்சி. கால்வின் சுழற்சியிலேருந்து காற்றிலேருந்து கார்பன் டை ஆக்சைடும் ஒளிவினையின் மூலம் உண்டான ATP NAD இதெல்லாம் உள்நுழையுது. ஸோ உள்நுழைஞ்சு தான் இதை உருவாக்குது. ஓகேவா? ATP அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அடினோசைன் டைபாஸ்பேட். அடுத்து நிக்கோட்டினமைடு, அடினைன் டை நியூக்ளியோடைடு. அடுத்து நியூக்ளியோமைடு, அடினைன் டை, டி டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். ஓகே, ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸ்லேருந்து பெற முடியாது. ஸோ சுவாசத்திலும் போது குளுக்கோஸ் ஆக்சிஜன் அடைந்து ஆற்றல் ATPயில் சேமிக்கப்படுகிறது. சரி, அடுத்து மெல்வின் கால்வின் அப்படின்றவர் தான் ஒளிச்சேர்க்கை வேதியியல் நிகழ்வுகளை கண்டிருந்தார். கால்வின் சுழற்சின்னு அழைக்கப்படுது. கால் பேசிகிட்டே ஒளிச்சேர்க்கை எப்படி நடந்தது அப்படின்னு வெயிலில் பார்த்துருக்காரு. சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கையை நடத்துனது யாருன்னா, அதாவது இந்த படம் எடுத்தோன்னா டப்பிங் பண்ணுவாங்க, ரீமேக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி CNR ராவ். தெலுங்கில் மாதிரி வச்சுக்கோங்க. CNR ராவ் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நடைபெற்று ஹைட்ரஜன் பொருளை உற்பத்தி செஞ்சுருக்காரு. அடுத்து ஒளிச்சேர்க்கை பாதிக்கும் காரணிகள்னால் நிறமிகள், இலையின் வயது, கார்போஹைட்ரேட்டின் செறிவு, ஹார்மோன்கள், வெளிக்காரணிகள், சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, வெப்பநிலை, நீர், கனிமங்கள் எல்லாமே. மைட்டோகாண்ட்ரியானா ஆற்றல் மையம். இது சைட்டோபிளாசத்தோட நுண்ணுறுப்பு. ஸோ ஆற்றல் அப்படின்னாலே விராட் கோலி செம்ம எனர்ஜியோடு விளையாடுவார். ஸோ ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கோலிக்கர்னு வச்சுக்கணும். கோலிக்கர். ஓகேவா? வரித்தசை செல்களில் தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. வரி குதிரை மாதிரி ஆற்றலோடு இருக்க மாதிரி வரித்தசை செல்களில் கண்டுருக்காரு. ATP மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி ஆகிறதுனால தான் இது ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் 60 to 70% புரதம் இருக்குது. 20 to 30% லிப்பிடுகள், 5 to 7% RNA, DNA, கனிமங்கள் எல்லாமே இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பு வெளிச்சவுகளால் சூழப்பட்டிருக்கு. 60 to 70 தடிமன், நொதிகள், புரதம், லிப்பிடுகள் எல்லாமே இருக்கும். போரின் மூலக்கூறுகள், புரத மூலக்கூறுகள் செல்வதற்கு கால்வாயாக செயல்படுகின்றன. புரத மூலக்கூறுகள் செல்வதற்கு புரத மூலக்கூறுகளும் இதில் இருக்குது. ப்ளஸ் அது செல்றதுக்கு கால்வாயாகவும் செயல்படுது. அடுத்து இதில் உட்புற சவ்வு எப்படி இருக்குன்னா பல மடிப்புகளுடன் காணப்படுகிறது. ஒரு தேர்வு கடத்து சவ்வாக, அதாவது ஸ்பெசிஃபிக் பொருட்களை மட்டும்தான் அனுமதிக்கும். புரதங்களும் நொதிகளும் இதில் இருக்குது. 80% புரதம், லிப்பிடுகள் இதெல்லாம் இருக்குது. அடுத்து கிறிஸ்டே ஏன்னா அந்த சிங்கரை ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. கிறிஸ்டே அது விரல் எப்போவுமே விரலை காமிச்சு தான் டான்ஸ் பாடிக்கிட்டே விரலை காமிச்சிட்டு டான்ஸ் ஆடுவார். ஸோ கிறிஸ்டே அப்படின்னாலே விரல் நீச்சி இருக்கிறது, இப்போ பரப்பளவை அதிகரிக்கிறது. பெரிய ஸ்பேஸில் அவளுக்கு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அடுத்த ஆக்சியம் F1 துகள் கிறிஸ்டாவில், அதே கிறிஸ்டாவில் தான். கிறிஸ்னா டென்னிஸ் ராக்கெட் ராக்கெட்லாம் நிறைய பேர் விடுவாங்க அவர் ப்ரோக்ராம் நடத்துகிறப்போ. அடுத்து ஆக்சிசோம்கள் துகள், அது ஆக்சிசோம்கள்லாம் ஆக்சிஜன் சொல்லிட்டுலாம் நிறையா சாங் பாடுவார். ஸோ இதுதான் ATP உற்பத்தியில் பங்கு பெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ATP ரிலீஸ் பண்ணுறதுனால தான் மைட்டோகாண்ட்ரியாவே ஆற்றல் மையம். ஸோ ATP உற்பத்தியில் பங்கு கொள்கிறதே எதுனா இந்த கிறிஸ்டாவில் இருக்க ஆக்சிசோம் F1 அது பேர்லேயே அது வருது. மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் புரதம், லிப்பிடுகளை கொண்ட ஒரு சிக்கலான கலவை. மேட்ரிக்ஸ்னாலே நமக்கு கஷ்டம் தான், சிக்கல் தான். கிரப்சுலபட்சிக்கு தேவையான நொதிகள் 78 ரைபோசோம், tRNA, DNA இது எல்லாமே. மைட்டோகாண்ட்ரியாவின் பணி சுவாசத்திற்கு துணை புரியுது. ATP உருவாக. அடுத்து கால்சியம் வளர்சிதை மாற்றம். 3 விஷயம். ATPனால தான் இது ஆற்றல் மையமாக இருக்குது. அது போக ஸ்ட்ராங்காக இருக்கும்னா கால்சியம் அயனி, வளர்சிதை மாற்றம் கால்சியம், ATP வளர்சிதை மாற்றம் கால்சியம், ATP 3த்துக்கும். அடுத்து காற்று சுவாசம் அப்படின்னா இது இந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனோட சேர்ந்தும்போது கார்பன் டை ஆக்சைடு, நீர், ATP இதெல்லாம் வருது. காற்று சுவாசத்தின் படிநிலைகள். ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் என்ன பண்ணணும், குளுக்கோஸை உடைக்கணும். ஸோ குளுக்கோஸ் பிளப்பு இது எங்கே நடக்குதுன்னா சைட்டோபிளாசத்தில் நடக்குது. அடுத்து சுழற்சி மைட்டோகாண்ட்ரியாவின் உட்கூழ்மத்தில் உட்கூழ்ம மேட்ரிக்ஸ் கிளைகாலிசிஸ் முடிவில் அந்த கிளைகாலிசிஸ் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு
என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிகன் வந்து இது ஆக்சுவலி என்னென்னா கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாக்குறது தான் கிரெப் சுழற்சி. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடும் சுற்றிக்கிட்டே இருக்கும். தண்ணியும் வந்து கடல்லலாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். சுழற்சினா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O உருவாக்குறது தான் TCA சுழற்சி, ட்ரைகார்பாக்சிலிக் சுழற்சி, அப்படி இல்லாட்டி கிரெப் சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு. கடைசி 3வது வந்து கிரெப் சுழற்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து வெளிப்பட்டு ஆக்சிகரணம்லாம் அடைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு மூலம் எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு நீராக ஒடுக்க முடிகிறது. ஸோ எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு நீராக மாறுறது அவ்வளோதான். இங்கே கார்பன் டை ஆக்சைடு H2O, இது எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு திரும்ப நீராக மாறுறது. அடுத்து காற்றில்லா சுவாசம் அப்படின்னா வந்து நம்ம மாவு புளிக்க வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மதுபானங்கள் அது எல்லாமே வந்து காற்று இல்லாமல் நடக்கிறது. ஸோ அதை தான் திரும்ப இந்த ஃபார்முலாவில் வந்து கொடுத்துருக்காங்க. C2H எத்தில் ஆல்கஹால். அடுத்து சுவாச ஈவு அப்படின்னா வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜன் அளவு. அடுத்து ஒளிவினையானது பசுங்கத்தின் கிரானா பகுதியில் வந்து நடைபெறுது. அந்த கிரீடத்தில் வந்து நல்லா ஸ்டோன்ஸாக இருக்கும்ல, ஸோ ஒளிவினை நடக்குது. இருள் வினை எங்கே நடக்குது? ஸ்ட்ரோமா பகுதியில் ஹோல்ஸாக இருந்தால் அது வழியாக தான் இருள் வரும்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரோமா பகுதியில் தான் இருள் வினை நடைபெறுது. காற்று சுவாசம் 3 படிநிலையில் கிளைகாலிசிஸ், கிரெப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்தும் இது. அடுத்து வந்து காஸ்பரசிஸ் பட்டைகள் அப்படின்றது வந்து அகத்தோல். ஸோ உள்ளே வச்சு தான் காசுலாம் பரிமாற்றம்லாம் நடக்கும். அடுத்து உள்நோக்கி சைலம் அப்படின்னா தண்ணி உள்ளே போகிறது. வெளிநோக்கி சைலம்னா வேர். அடுத்து சைலம் ஃப்ளோயம் ஒரே ஆரத்தில் அருகருகே இருந்தால் ஒருங்கிணைந்தவை. அடுத்து வந்து காற்றில்லா சுவாசத்தின் மூலம் நடந்து எத்தில் ஆல்கஹால் பார்த்தோம் இல்லையா? கிரெப் சுழற்சி இங்கே நடைபெறுதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவின் கூழ்ம மேட்ரிக்ஸில் தான் கிரெப் சுழற்சியே நடைபெறுது. ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலை ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது? ஆக்சிஜன் எப்போ உற்பத்தி? நீர்மூலங்கள் பிளக்க முடிந்த போது தான் வந்து இது ஆக்சிஜன் தனியாக வரும். வேரில் புறணியின் உட்புற அடுக்கு வந்து எபிப்ளமா, அப்புறம் அகத்தோல். சைலம் ஃப்ளோயம் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படுது. ஒன்றிணைந்த வாஸ்குலர் தொகுப்பு. கிளைகாலிசிஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் நடைபெறுது. ஒளிச்சேர்க்கை என்பது வெளிப்படும் ஆக்சிஜன் நீரிலிருந்து கிடைக்கிறது. அடுத்து செல்லின் ATP உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா. நீரை கடத்துவதில் முக்கியமானது வந்து சைலம். வெளிப்புறத்தில் காணப்படும் கியூட்டிக்கல். ஒரே விதத்தில் இருந்ததில் சைலம் ஃப்ளோயத்தில் காம்பியம் இருக்குமா? இருக்காது. 2 இருந்தால் தான் நடுவில் கம்பி இருக்கும்னு பார்த்தோம். 20 தாவர வேரில் மேற்புறத்துக்கு கீழே பாலிசேட் ஸ்பாஞ்ச் 2 இருந்தது இலையில். இது வந்து தப்பு. அடுத்து இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது அப்படின்னா ஆமாம், இலையில் பசுங்கணிகம் இருக்கும். காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசத்தில் நிறையா உற்பத்தி ஆகுது அப்படின்னா கிடையாது, காற்று சுவாசத்தில் தான் அதிகம். அடுத்து ஃப்ளோயம் வந்து சூழ்ந்து இருந்ததுன்னா அவுட் சைடு ஃபுட்டு வாங்க போவோம். ஸோ புறணிகள் அப்படின்னு. கேம்பியம்னா 2ஆம் நிலை வளர்ச்சி. ஸோ அடுத்து சைலம் சூழ் அப்படின்னா வந்து தண்ணி சுற்றி அடித்தா ட்ரெஸ் ஈரமாயிடும், ரசினா. அடுத்து சைலம் அப்படின்னு நீர் கடத்துறது, ஃப்ளோயம்னா உணவு கடத்துறது. அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.